வணக்கம் நேயர்களே. உலக ஊடகம் வழங்கும் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ஒரு கருத்து கணிப்பு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தான் வருகின்ற 2026 சட்டசபை தேர்தல். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் AI தொழில்நுட்பத்தின் உதவியால் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்படுகிறது. தமிழகம் அரசியல் சூட்டில் கொதிக்கிறது. சமூக வலைதளங்கள் எங்கும் விவாதங்கள், தேநீர் கடைகளில் தேர்தலுக்கான தீர்ப்புகள், ஒவ்வொரு வீட்டிலும் அரசியல் அலசல். இப்படிப்பட்ட சூழலில்தான் AI தொழில்நுட்ப உதவியுடன் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு கருத்து கணிப்பு. வாங்க நேராக நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்பு என்ன? தமிழக மக்கள் இன்று சாதாரண வாக்காளர்கள் இல்லை. மற்ற மாநிலங்களில் இருப்பதை போல வெறும் வாக்கு செலுத்துகின்ற ஒரு நபராக இல்லாமல் அவர்கள் ஆளும் அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து சற்று சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் அவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை, அவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்கிறார்கள், அவர்களை பற்றி ஆராய்கிறார்கள், அவர்களின் ஆட்சி திறமையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட முக்கிய எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் வாக்காளர்களாகிய தமிழ்நாட்டு மக்களினுடைய முக்கிய கோரிக்கை அல்லது முக்கிய எதிர்பார்ப்பு என்ன என்று பார்ப்போமேயானால், முதலாவதாக மொழி பாதுகாப்பு. தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மேலும் வளர்ச்சி திட்டங்கள், அந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற விதம், இது எல்லாவற்றிலும் முக்கியமாக இந்தி திணிப்பு மற்றும் மத்திய ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட ஓர் அரசியல் அமைப்பை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இயற்கை வளங்களை பாதுகாப்பது. இப்படிப்பட்ட பின்னணியில் யார் முதலமைச்சராக வந்தால் தமிழகத்திற்கு நல்லது, அல்லது யார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் ஆளும் கட்சியை அவர்கள் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு பார்வையில் ஓர் கருத்து கணிப்பு, குறிப்பாக AI என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கருத்து கணிப்பு இதோ. 2026 சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக யார் வர அதிக வாய்ப்பு உள்ளது என்கின்ற ஒரு கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் என்று பதில் கிடைத்துள்ளது. நம்மளுடைய அந்த AIக்கு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பணபலமும் கூட்டணி பலமும் அனுபவ அரசியல்வாதிகளும் நிறைந்த இந்த அரசியல் சூழலில் கூட்டணி இல்லாமல் தனித்தே களம் காணக்கூடிய எளிய மனிதர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அரசியல் களத்தில் இறங்கும் நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்க்கட்சியாக உயர்ந்திருக்க முடியும் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு AIயின் பதில், இன்றைய தலைமுறை ஊழலை சகிக்கவில்லை, இயற்கை அழிவை ஏற்கவில்லை, அடையாள அரசியலை எதிர்க்கிறது, ஆளும் கட்சியின் தவறுகளை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டும் தைரியம், தமிழ் கலாச்சாரம், பல்லுயிர், இயற்கை பாதுகாப்பு பற்றிய தீவிர நிலைப்பாடு, கொள்கையில் சமரசமில்லாத உறுதி, இந்த மூன்றின் சேர்க்கைதான் மக்கள் நம்பிக்கையை உருவாக்கியிருக்க முடியும். எதிர்க்கட்சி என்றால் வெறும் இருக்கை அல்ல, அது ஒரு கண்காணிப்பு சக்தி. அந்த பாத்திரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மிக கச்சிதமாக பொருந்துகிறார் என்ற மனநிலை உருவாகி இருக்கலாம். 2026 மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதா என்ற AI கேள்வி. இந்நிலையில் திமுக தலைவர் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? AIயின் பதில், அரசியலில் நிலைத்தன்மை ஒரு பெரிய காரணி, அரசு அனுபவம் ஒரு பலம், மத்திய அரசுடன் மோதிக்கொண்டே மாநில உரிமைகளை பாதுகாக்கும் நிலைப்பாடு, இந்தி திணிப்பிற்கு எதிரான உறுதி, சிறுபான்மை இன பாதுகாப்பு, சில வளர்ச்சி திட்டங்கள், இப்போதைக்கு பரவாயில்லை என்ற மனநிலையும் ஓர் அரசியல் சக்தி தான். அதனால் மக்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஆட்சியை ஒப்படைக்க முடிவு செய்திருக்கலாம். 2031 அரசியல் மாற்றம் வருமா? AI கேள்வி. 2031 தேர்தலில் யார் முதலமைச்சராகவும் யார் எதிர்க்கட்சி தலைவராகவும் வர வாய்ப்பு இருக்கிறது என்ற கேள்வி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி கேட்கப்பட்டது. அதற்கு AIயின் பதில், இலவச அரசியலிலிருந்து வளர்ச்சி அரசியலுக்கு, ஊழல் அரசியலிலிருந்து கொள்கை அரசியலுக்கு, பண முதலைகளின் ஆதிக்கத்திலிருந்து மக்கள் மைய ஆட்சிக்கு,
இந்த மாற்றத்துக்கான தேடலில் மக்கள் இருந்தால் நாம் தமிழர் கட்சி பெரிய முன்னேற்றம் காணலாம். சூழ்நிலை, அரசியல் சமன்பாடு, தலைமையின் ஏற்றத்தாழ்வு அனைத்தும் சேர்ந்து 2031 ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் திறக்கலாம். உங்கள் கருத்து முக்கியம். 2031 எதிர்க்கட்சி தலைவராக யார் இருந்தால் தமிழகத்திற்கு நல்லது? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த AI கருத்து கணிப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.